டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். தமிழ்நாட்டில் இருக்க நாங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். ஆணையா சொல்றேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. முதலமைச்சர் தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக நிறுத்தம். எதற்காக முதலமைச்சர் வீடியோ போட்டு அச்சுறுத்தல் செய்யணும்? 1960 தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போக பாக்குறாங்களா? அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கார். ஆனா நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணல என்பதை முதலாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக பொய்யை பேசி மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் முதலமைச்சர் கிரியேட் பண்றாரு? அது மட்டுமல்ல, 1960 தமிழ்நாடு பார்க்கும். திமுகவுடைய குடும்பத்திலிருந்து அரசு குடிச்சாங்க. 1960 திமுகவுடைய குடும்பத்திலிருந்து அரசு குடிக்கிற அப்பாவி தொண்டர்களை கொண்டு வந்து தீக்குளிக்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு காவல் போய் மாலை போடுறது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையாக ஒரு ஏமாற்று வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை. ஆக்கப்பூர்வமா யோசனை இருக்கா சொல்லுங்க. சோனியா காந்தி அவர்கள் யோசனை சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த முறை தவறு. அவங்க யோசனை சொல்லிட்டு போங்க. பரவாயில்ல, அரசியல் கட்சிக்கு யோசனை சொல்வதற்கு முழு தகுதி இருக்கு. பெட்டர் ஐடியாஸ் இருந்தா முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு டீ சாப்பிட்டு வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்க. பாப்புலேஷன் வேண்டாம் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம் தான் நாங்கள் வலியுறுத்துறோம். இது எப்படி பண்ணலாம்? ப்ரோரேட் பண்ணலாமா? இல்ல எல்லாத்தையும் 50% உயர்த்தலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து பேசுறீங்க. இத்தனை கட்சிகள் நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வைத்து மத்திய அரசு யாருக்கும் பாதகம் இல்லாம அடுத்து எந்த தொகுதியை சகோதரிகளுக்கு கொடுப்பது? 1/3 543 தமிழ்நாடு 39 அப்படியே 1/3 பிரிக்கிறோம். 13 தொகுதியை பிரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் முத்துக்குமா எந்த 13 கொடுக்கிறது? அந்த 13 பிரிப்பதற்கான வரைமுறை என்ன? அதை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி மத்திய அரசு அந்த பில்லை கொண்டு வரும்போது தெளிவு கிடைக்கும். எனக்கு எதுவுமே இல்ல. மக்கள் தொகை அடிப்படையில் யார் சொன்னா? மக்கள் தொகை அடிப்படையில் நாம் உயர்த்துகின்றோம் என்று யார் சொன்னார்கள்? இவர்களுக்கு எதற்காக முதலமைச்சர் வீடியோ போட்டு அச்சுறுத்தல் செய்யணும்? 1960 தமிழகத்தை பின்னோக்கி